ரொம்பவே டேஸ்டியா சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஜூஸியா நல்ல டேஸ்டியா வெந்து வந்திருக்கும். இது செய்றது ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இது பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு இதை நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, அப்புறமா சிக்கன் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 மிளகாய், பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இவ்வளோ போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணணும். இப்போ 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சிக்கன் எல்லாம் நல்லா ஜூஸியாக வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம வறுத்தெடுத்த அந்த ஆனியனையும் இதுக்குள்ளே போட்டு இனிமேல் ஓப்பன்லேயே விட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுங்க. ரொம்ப சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 1 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து குக் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல கிரேவியோட சிக்கன் சுக்கா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.